வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான சிவி லிஸ்ட், செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கான சிவி லிஸ்ட், சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. 1:1.25 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கான இது வந்து இன்றைக்கி 8:30 மணி 8:45 போல் வந்து இதில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கண்டினியூஸாக நமக்கு சிவியில் என்ன பண்ணணும், என்னென்ன ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணணும், எப்படி சிவி லெட்டர் டவுன்லோட் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம சேனலுக்கு புதுசுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோங்க. ஒரு 500 மெம்பர்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, சேர்ந்துக்குங்க. ஏன்னா சிவி செலெக்ஷன் லிஸ்ட் வைஸ், அதாவது நம்மளோட கம்யூனிட்டி வைஸ் செலெக்ஷன் லிஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிவி போகிறதுக்கும் சரி, செலெக்ஷன் எப்படி ஆகிறதுக்கும் சரி, அந்த மாதிரியான ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட்டஸ்டேஷன், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் குரூப்போட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி சிவி லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 30/4/2025 டைரக்ட் ரெக்வயர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் 2024 லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ சிவி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை கூப்பிட்றாங்க. ஸோ நம்ம எல்லாமே ஆக்சுவலாக அப்லோடு பண்ணியிருக்கோம். அந்த அப்லோடு பண்ணதும் நம்ம கொடுத்துருக்குற ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் நம்ம வச்சுருக்குறோமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் ஏற்கனவே போயிட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியும். சில பேருக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து எதுவுமே எக்ஸாம் நடக்காதனால அந்த கேப் இருக்கும். ஸோ சிவி லிஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதெல்லாம் அப்லோடு பண்ணிங்களோ அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ஆளறி சான்றிதழ், பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பயோடேட்டா ஒன்று கொடுப்பாங்க. உங்களோட முக்கியமான தகவல்கள்லாம் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். ஸோ இந்த கால் லெட்ரு வந்து என்னென்னா, உங்களுக்கு கால் லெட்ரு எடுக்க சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேஷன் வந்து கீழே வந்து வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். தோஸ் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிவி கேன் டவுன்லோட் த கால் லெட்டர் அப்லோடட் இன் த டிஆர்பி வெப்சைட். ஸோ கேண்டிடேட்டோட டேஷ்போர்ட், உங்களுக்கு பாஸ்வேர்டு, உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சுருக்கணும். நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே போகும்போது கால் லெட்டர் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அட்டஸ்டேஷன் காப்பீஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், பயோடேட்டா ஃபார்ம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காப்பி நீங்கள் கொடுத்துருக்கிறதோட அட்டஸ்டேஷன் காப்பி ப்ளஸ் என்னென்னா அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அதோட ஒரிஜினல் வச்சுருக்கணும். அப்புறம் 2 இல்லை 3 செட்டு அட்டஸ்டேஷன் காப்பி ப்ளஸ் இந்த பயோடேட்டா அனெக்ஷர் 1 அண்ட் அனெக்ஷர் 2. ஸோ இதிலே நமக்கு பாருங்கள், click here to view the list of candidates called for CV certificate verification. எத்தனை பேர் கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக நமக்கு எஸ்சிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருது, எம்பிசிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருதுன்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கப்புறம் கால் லெட்ரு, அந்த இடத்துல நீங்கள் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணுங்கன்னு கிளிக் பண்ணிங்களா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்குள்ளே போயிடலாம். பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் எல்லாருக்கும் சேம் தான். அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து சைன் வாங்குற என்ன கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். நான் அடுத்த இதில் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு பயோடேட்டா ஃபார்மில் என்ன கேட்டிருக்காங்க, அதை எப்படி ஃபில் பண்ணுறது, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி ஃபில் பண்ணுறது, ஸோ இயர் ஆஃப் பாசிங் எந்த வருஷம், டெட்டில் எதை வந்து எழுதணும், மேலே இருக்கிற டேட் எழுதணுமா, கீழே இருக்கிற டேட் எழுதணுமா, டிடிஎட் சர்டிஃபிகேட்டில் எது எழுதணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய டவுட்ஸ் வரும். அதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒரு ஃபார்ம் வச்சு உங்களுக்கு ஃபில் பண்ணியே காட்டுறேன் நான். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கவனிங்க, candidate shortlisted as above all shall bring all original and attested copies of certificate documents as stated in the call letter for certificate verification. ஸோ சிவியில் உங்களுக்கு ஒரு வரிசை கொடுத்துருப்பாங்க. நான் சிவி லெட்டரும் உங்களுக்கு ஒருத்தரோடதை வாங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா சிவியை பொறுத்த வரைக்கும் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 May 10க்கு மேலே நடக்குது, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. May 13 காலையில் 4 noon இருக்குது, ஆஃப்டர்நூன் இருக்குது, அதுவுமே கொடுத்துருவாங்க டேட்டோடு சேர்த்து. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆகாமல் வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க.
அவங்க கூப்பிடுற தேதியில் உங்களுக்கு கால் லெட்டர் என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி கம்பல்சரி போயிடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் கால்டு வெரிஃபிகேஷன் and verifying the certificates or documents is not a guarantee for final selection. ஸோ சிவி போயிட்டு வந்துட்டா நம்ம ஃபைனல் செலெக்ஷனுக்குன்றதை நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. த வென்யூ நல்லா கவனிங்க, த வென்யூ, டேட் அண்ட் செஷன், ஃபோர்நூனா ஆஃப்டர்நூனா அப்படிங்கிறது வந்து எங்கன்னா கால் லெட்டரில் சிவிக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களோட கால் லெட்டரில் உங்களுக்கு டேட்டு, எந்த இடத்துல உங்களுக்கு வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மார்னிங்காக ஆஃப்டர்நூனான்றதையும் சொல்லிடுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு மேலே கேண்டிடேட்ஸோட டேஷ்போர்டில் போயிட்டு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்குற மெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கான இது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து புது பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பயம் இல்லை. அப்படியே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிவியை லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிவி லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், பயோடேட்டா எப்படி ஃபில் பண்ணணும், அனெக்ஷர் ஃபார்மை எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபில் பண்ணி அங்கே மாற்றிட்டு இருக்கலாம், பட் அதில் வந்து நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கவனமாக பரிசீலிக்கப்படும், நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸோட. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நமக்கு முக்கியமான சில விஷயங்களை வந்து சொல்லியாச்சு. ஸோ இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்கோம். சிவி டேட் வந்து 10, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து 11 சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேருக்கு ஒரு வேளை முன்னாடி வந்திருக்கான்றது தெரியல. ஏன்னா இது தனியாக இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் சிவின்னு யாருக்கும் காமனாக கொடுக்கல, ஒவ்வொருத்தருக்கும் டேட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ 13 மார்னிங் சில பேருக்கு வந்திருக்கு, 12 மார்னிங் சில பேருக்கு வந்திருக்கு, 12 ஆஃப்டர்நூன் சில பேருக்கு வந்திருக்கு. நான் ஒவ்வொருத்தரோட சிவி லெட்டர் மாடலும் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதே மாதிரி அனெக்ஷர் ஃபார்மோட மாடலும் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ பட்டியல் வந்து இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சிவி லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சிவி லெட்டரை என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும். லிங்க் அனுப்புகிறோம், பாஸ்வேர்டு இல்லை இது வந்து கொடுத்தீங்கனாலே நம்ம பார்க்கலாம். இல்லை யாராவது ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போனீங்கனாலும் பார்க்கலாம். ஸோ சிவி லெட்ரு, அனெக்ஷர் ஃபார்ம் 1 and Annexure 1 and Annexure 2 பயோடேட்டா ஃபார்ம் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ரெண்டையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 4-5 காப்பி எடுத்துக்கோங்க. ஒன்று மாடலாக எழுதி பாருங்கள். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு சிவி கட் ஆஃப் எவ்வளோ தூரம் வந்திருக்கு, இந்த 2700 போஸ்டிங்க்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கு, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, ஒரு 1000 ஆனால் எவ்வளோ தூரம் கட் ஆஃப் வரலாம், இல்லை அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு, இதில் எந்த கட் ஆஃப் வரைக்கும் இருந்தால் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு போவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முக்கியமாக சிவிக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து ஸோ எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணுறோம் அடுத்தடுத்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சிவிக்கு போகிறவங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி சிவிக்கு போனால் யார் எந்தெந்த கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு ஜாப் கேரண்டி இருக்குது, இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சாரி எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாரிட்டி அண்ட் ஆன்சர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. முக்கியமாக நான் கிளாரிட்டியாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.